ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகே சோலோ பிரைட். என் பேர் கார்த்திகேயன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு அப்படியே ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேலம் டு சென்னை போகிறது தான் vlog. ஆக்சுவலாக நான் இது நடுவில் போகும்போதே நான் பேசியிருந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய கரெக்ட் ஆகிருச்சு. நான் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிட்டேன். பட் நான் சரி ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கே ஷாக்காக இருந்துச்சு, என்னடா எடிட் பண்ணும்போது நல்லா தானே இருந்துச்சு, அப்லோட்லாம் பண்ணதுக்கப்புறம் வீடியோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் மக்களே இது நான் தனியாக ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதோட vlog இருக்கும், ப்ளஸ் நம்ம கிவ்அவே கொடுக்க வேண்டிய ஒரு அப்டேட்டும் அதில் தான் இந்த வீடியோவில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன கிவ்அவேக்கு நான் சொல்லியிருக்கேன், என்ன கண்டென்ட்டு நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது இல்லாமல் ஃபர்தர் வர வீடியோஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்டேட் வரும். ஸோ நம்ம 10,000 சப்ஸ்கிரைபரை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டி விட்டு அப்படியே ஆல்ல போட்டு. இது மழை பேஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் போட்டால் சார்ஜர் ஏறவே மாட்டேங்குது. சரி எடுத்து தண்ணி நல்லா ஊதி விட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப மழையில் நனைஞ்சதில் சுத்தமாக அது சார்ஜே ஏற மாட்டேங்குது. எவ்வளோ தண்ணி இருக்குது ஊரில். ஐயோ, இது வேறு எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. இது இல்லாமல் எப்படி மொபைல் ஹோல்டர் மாட்டுறது? ஓரமாக சாவடிக்குதே நம்மளை போட்டு. ஏன்னா நம்மளை போட்டு இப்படி சாவடிக்குதுன்னே தெரில. சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்குது. எப்படி சென்னை வரைக்கும் இந்த கூகுள் மேப்பை வச்சு ஓட்ட போகிறேன்னு எனக்கு தெரில. ஏன்னா பின்னாடி அந்த த்ரெட்டு எங்கேயோ மிஸ் ஆகிருச்சு. அந்த த்ரெட்டு வேறு என்கிட்ட இல்லை. இது வேறு இப்படியே சாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகே சோலோ பிரைட். ஸோ இது பார்ட் 2 vlog. ஆக்சுவலாக சேலமுக்கு உங்களுக்கு ஒரு vlog-ஆக இருந்திருக்கும். சேலம் டு சென்னை vlog 2-ஆக இருக்கும். ஆக்சுவலாக இது நான் vlog இங்கேருந்து கண்டினியூ பண்ண வேண்டாம், கொஞ்சம் தூரம் போய் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சேலத்துலேருந்து கிளம்புறப்பவே நமக்கு ஒரு சம்பவம் பண்ணுது. சரி சார்ஜர் ஏற மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் ஃபுல்லாக கழட்டினேன். பார்த்தா இப்போது அந்த பின்னாடி ஒரு நட்டு மாதிரி ஒன்று வரும். அதுதான் மொபைல் ஹோல்டரை டைட்டாக பிடிக்கும். அது எங்கேயோ ஆக்சுவலாக கழண்டு விழுந்துருச்சு. நம்ம இனி ஸ்பீடாக போனோன்னா இது பிடுங்கிட்டு கீழே விழுந்துடும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்க்கலாம். போகிற வழியில் ஏதோ ஒரு மெக்கானிக் ஷாப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த டேக் வாங்கி டேகை ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணோம் அப்படின்னா நிற்கும்னு நினைக்கிறேன். பட் ஹைவேஸில் எப்படிங்கிறது தெரில. இப்போதைக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு கடை ஒன்று இப்போ பார்த்துருக்கேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக அந்த கடையில் நமக்கு டேகு கிடச்சிச்சு. ஒரு 2-3 டேக் போட்டு கொடுத்துருக்குறாரு. பட் அந்த மனுஷனும் பாவம் அந்த நட்டெல்லாம் தேடி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. ஸோ கடைசிக்கு இதுதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டேகு போட்டு கொடுத்துருக்குறாரு. இது எவ்வளோ தூரம் தாங்கும் அப்படிங்கிறது தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த மழை பெரிய பெரிய துளியாக தான் விழுகுது. கோப்ராவையும் கழட்டி வச்சிடலாமா பேசாமல்? ஏன்னா மழை பெருசாக வருது. இது சரிப்பட்டு வராது. கோப்ராவை கழட்டி வச்சிடலாம். மக்களே, நான் கொஞ்சம் தூரம் அந்த சைடில் தள்ளி போயிட்டு உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக் மக்களே. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மலையிலிருந்து எல்லாம் கொஞ்சம் வெளியில் ரோட்டுக்கு வந்துருக்கிறோம். ஸோ வண்டியில் டேங்க் ஃபுல்லாக காலியாகிருச்சு. 80 கிலோமீட்டர் என்னமோ தான் இருந்துச்சு. ஸோ சரி டேங்க் ஃபுல் பண்ணிட்டே போயிடலாம், ஏன் போயிட்டு நம்ம கஷ்டப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா வெறும் 295 கிலோமீட்டர் தான் இருக்குது. 5 மணி நேரம் காட்டுது. நம்ம அதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் ரீச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மணி இப்போ பார்த்திங்கன்னா மணி 3:30, கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சு. ஸோ பார்ப்போம் பேட்ரி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலையே. பேட்ரி இருக்குது, இந்த பேட்டரியே தாங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் vlog-ஏ எடுக்கலை. மழை வந்தனால எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். ஹார்ட் ரேசர் கொடுத்த ஜர்க்கின் நல்ல வேலைக்கு நம்மளை காப்பாற்றுச்சு. ஏன்னா அவருக்கு கோட்டு மட்டும்தான் வச்சுருந்தார். சரி ஓகே போதும், ஏதோ ஒன்று நமக்கு கொடுத்துருக்கிறாருல மனுஷன். அந்த மனசு நமக்கு இருந்தால் போதும், நமக்கு வேறு எதுவும் வேண்டாம். ஆனால் மழை சரியான மழைங்க.
கையெல்லாம் போட்டு டப்பு டுப்புன்னு அடிக்குது. நான் ஏன் க்ளவுஸ் போடல, க்ளவுஸை கழட்டி வச்சிட்டேனோ அது ஃபுல்லாகவே வந்து ஈரம் ஆகிருச்சு. ஸோ இதுக்கு மேலே அதை போட்டோம் அப்படின்னா கை ஒரு மாதிரி விரைச்சிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி ஷூவு சாக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே ஈரம் ஆகிருச்சு. ஆக்சுவலாக இந்த ஷூ வந்து அந்தளவுக்கு வந்து ஈரம் ஆகாது, உள்ளே தண்ணி போகாது. ஆனால் பட் இதுவே வந்து ஈரம் ஆகிருச்சு அப்படின்னா அப்போ வந்து எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்க. ஏன்னா இந்த ஷூவை வச்சு நான் நிறைய ரைடு போயிருக்கேன், டெய்லியும் ஆஃபீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், மழை டைம்லேயும் சரி. பட் நல்லா உழைச்சிச்சு, அதோட லைஃப் அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. மக்களே இந்த மழையோட ஒரே ரச்சையாக இருக்குது. ஒரு சில இடத்துல பெய்யுது, ஒரு சில இடத்துல வெயில் அடிக்குது. நம்மளும் கேமராவை கழட்டி வைக்கிறோம், திருப்பி மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்தால் திருப்பி மழை பெய்யுது. ஒரே டார்ச்சராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4வது டோல்கேட்டு 3வது டோல்கேட்டில் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஒரே மழையாக இருந்துச்சு. நம்ம கேமரா அப்போ தான் கழட்டி வச்சுருந்தோம். ஸோ இது நம்மளோட 4வது டோல்கேட், ஷூ டோல்கேட்டுன்னு போட்டிருக்கிறானுங்க. பாதியை காணோம், ஏன் கலண்டு விழுந்துருச்சா என்னன்னு தெரில, என்ன டோல்கேட்டுன்னு தெரில. பயங்கரமாக காற்று உள்ளே அடிக்குது. எனக்கு இதெல்லாம் விட எனக்கு ஆடியோ எப்படி வரும் அப்படிங்கிறது தான் தெரியல. பயங்கரமாக காற்று அடிக்குது, முடியல, வண்டி ஓட்டவே முடியல. அப்படியே காதுக்குள்ளார ஜுவ்வுன்னு அடிக்குது. இதுக்கு உள்ள வந்து ஹெட்ஃபோன் போட்டிருக்கிறேன், அப்போவும் வந்து அந்த ஹெட்ஃபோனுக்கு மேலே வந்து காற்று அடிக்கிற சவுண்டு உள்ளே போகுது. இந்த மாதிரி லைட்டாக மழை ட்ரிசில் ஆகிட்டு இருந்தால் பெருசாக தெரியாது, ஓகே ஜாலியாக அப்படியே பெருமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். நாங்கள் பெருசாக ஊற்றுதுங்க. இருங்க வண்டியை ஓரம் கட்டி கேமராவை எடுத்து வைக்கிறேன் முதல்ல. ஏன்னா ஆல்ரெடி கேமரா ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சிருச்சு. எனக்கு அது ஆடியோவே எப்படி வரும்னு தெரியல. இன்னும் நமக்கு ஒரு 254 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 254 கிலோமீட்டரில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நேரம் கழித்து மழையெல்லாம் பேஞ்சு ஓஞ்சு எதுவும் சாப்பிடல. சரி கடைசிக்கு வந்துட்டு எங்கேயாவது டீயாவது குடிச்சிட்டு போகலாம், ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆன மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி ஒரு இடத்துல டீ ஒன்று அடிச்சுட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு மக்களே. ஸோ இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணி 5. இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 4 மணி நேரம் பக்கம் காட்டுது. நம்ம அவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போய்க்கலாம். ஆக்சுவலாக திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தேன். அதுதான் vlog 2ஆக இருந்துச்சு. மழை வந்தனால ஃபோனெல்லாம் எடுத்து உள்ளே வைக்க வேண்டியதாகிருச்சு. எனக்கு லொக்கேஷன் கரெக்டாக தெரியாது. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வண்டியில் வந்து சென்னை ஆகட்டும் திருவண்ணாமலை ஆகட்டும் போகிறதுனால என்னால் கவர் பண்ண முடில. மோஸ்ட்டாக நான் வந்து ரிட்டன் vlogல வந்து நான் அதை கவர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா இப்போ வரும்போது பவானியில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பவானியில் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, சேலத்தில் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அது பார்த்தாம மழை வேறு ஒரு பக்கம் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் அப்டக்கலாக அமைஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஸோ அப்படியே முதல்ல ரூமுக்கு போகலாம், போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நான் சென்னை போகிறது மட்டும்தான் vlog-ஆக இருக்கும். மக்களே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 95 கிலோமீட்டர் போகும். ஸோ இருந்தாலுமே வந்துட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போய்க்கலாம். ஏன்னா எங்கேயாவது போய் நடுவில் நின்றுச்சு, எங்கேயுமே பெட்ரோல் ஸ்டேஷன் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது. ஸோ அதனால் வந்துட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கேயும் நிற்காமல் அப்படியே போயிட்டே இருக்கலாம். பாருங்க இது எப்படி நின்றுட்டுருக்குதுன்னே எனக்கும் சத்தியமாக தோணலை.
அப்பாடே இன்னும் சென்னைக்குள்ளாரியே நான் வரலடா, எவ்வளோ டிராஃபிக்கு சாமி. ஐயோ பாருங்க, ஃபுல்லாக வண்டி தான் இருக்குது. கடைசியில் ஐஃபோனை எடுத்து தூக்கி கூகுள் மேப் போட வச்சிருச்சு அந்த ஃபோன். ஸோ எல்லாருமே வந்து இந்த ஒரு கண்டென்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோ போடும்போது 5000 சப்ஸ்கிரைபர் வந்திருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு தெரியல கரெக்டாக, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ இதில் என்ன கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இல்லை 2 இல்லைங்க 3 பேர்த்துக்கு நம்ம கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன கிவ் அவே அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, ஏன்னா இன்னும் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் இன்னும் ரீச் பண்ணல. 10,000 சப்ஸ்கிரைபருக்கு தான் வந்து நம்ம கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 10,000 வந்து சப்ஸ்கிரைபர் இந்த நியூ இயர்க்குள்ளே ரீச் ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ்க்கெல்லாம் கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதிலேருந்து நான் வர்ற கமெண்ட்ஸ்லேருந்து எனக்கு எத்தனை பேர் ரிப்பீட்டடாக வந்து கமெண்ட்ஸ் வருதோ அதிலேருந்து நான் ஒரு 3 பேரை நான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து அந்த கிவ்அவே ஒன்று ப்ராடக்டாக இல்லைன்னா நான் கேஷாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். சப்போஸ் அவங்களுக்கு கேஷ் வேண்டாம் அப்படின்னா நம்ம ப்ராடக்டாக வந்து அவங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கிறேன். மக்களே, இது நம்ம 8வது டோல்கேட்டு. ஸோ எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த கிவ்அவேக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குது. 1.5 மணி நேரம் காட்டுது. நமக்கு ஏதோ பழகின ரோடு மாதிரியே அப்படியே ஜாலியாக நான் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஏதோ எனக்கு ரூட்டு தெரியும், இந்த ரோட்லலாம் ஆல்ரெடி வந்துருக்கிற மாதிரியே அப்படியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் சத்தியமாக நான் பைக்கில் வந்ததே கிடையாது. இன்றைக்கி தான் நான் பைக்லேயே வர்றேன். நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. 1 மணி நேரம் காட்டுது. போயிடலாம் 8:18க்கு ரீச் ஆவேன்னு காட்டுது. சொல்ல காலையில் வந்து 8:36 காட்டுச்சு. இப்போ இதுக்கு மேலே என்னால் பேச முடியலப்பா, தொண்டையெல்லாம் வற்றி போச்சு. தண்ணியே குடிக்கல காலையிலேருந்து.